வச்சிருக்கிறாங்க. அவர் பேர் வேலாயுதம். கிளம்புறாரு காலையில். மகனும் மருமகளும் வேலைக்கு கிளம்புறாங்க. சாவியை கரெக்டாக எடுத்துக்கோங்க, கொடையை எடுத்துக்கோங்க, செருப்பை போட்டுக்கோங்க, என்னத்தையாவது தொலைச்சிட்டேன்னு சொல்லி எங்கள் உயிரை வாங்காதீங்கன்னு மருமக அவரை ரொம்ப கோவமாக திட்டுறாங்க. இல்லைம்மா இல்லைம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஆமாம் இப்படித்தான் அன்றைக்கி சாவியை வச்சுட்டு போயிட்டீங்க. இது என்ன நம்ம ஊர் மாதிரியா பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நடு ரோட்டில் நின்னீங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவரை திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சரின்னு இவர் சாவியெல்லாம் பூட்டி கொடையெல்லாம் எடுத்து கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்து குறிப்பிட்ட ஸ்டாப்பில் இறங்கி இன்னொரு ட்ரெயினில் ஏறி ஒரு பார்க்கில் போய் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் பொழுதை கழிச்சிட்டு வர்றார். அவருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம மனைவி மட்டும் உயிரோடு இருந்தானா நம்ம ஏன் இந்த லண்டனில் வந்து கஷ்டப்பட போகிறோம், ஊரில் இருந்திருப்போம். காஃபினா என்னமா ஒரு காஃபி போடுவா, இங்கேயும் கொடுக்குறாங்களே காஃபி வெறும் வெண்ணி தண்ணி மாதிரி இருக்குன்னு அவர் மனசுக்குள்ளே கதைகள் எல்லாம் நினச்சி வேதனைப்பட்டுட்டே இருக்கிறார். வீட்டுக்கு இப்படி வந்து டெய்லி இவங்க மகனும் மகளும் வேலைக்கு போன உடனே இவர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இப்படி 2 ஸ்டேஷன் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேருவார். இப்போ மருமக மகன்கிட்ட சொல்கிறா, டெய்லி உங்கள் அப்பா பாட்டுக்கு கிளம்பி போகிறாரு, அவருக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் 2.5 பவுண்டு ஆகுது. இனிமேல் வாரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் போக சொல்லுங்க. பெரிய உல்லாச பயணம் போகிறாரோ உங்கள் அப்பா, சொல்லுங்க. ஏம்மா அவருக்கு இருக்கிறதே இந்த ஒரு சந்தோஷம் தான், அதை எப்படி சொல்கிறது, சொல்லுங்க. சொன்னா தான் நானும் சம்பாதிக்கிறேன்ல, சும்மா சொல்லுங்க. அவரால் என்ன வருமானம் வருது? மகன் போய் அப்பா கிட்ட சொல்ல போகிறான். என்னடா சொல்லுடா என்னடா அப்படிங்கிறாரு. அவனுக்கு அப்படியே தயக்கமாக இருக்குது. தயங்கிக்கிட்டே அப்பாவை பார்க்குறான். தயங்காமல் சொல்கிற அப்பா கிட்ட எதுனாலும் அப்படிங்கிறாரு. இந்த காட்சியில் 2 பேருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு இடத்துல அவன் சின்ன பையனாக இருக்கிறான், இவங்க அப்பா அவனை எங்கேயோ கூட்டு போயிருக்கிறாரு. இவன் தயங்கிக்கிட்டே நிற்கிறான், சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன். என்னடா ஏன் தயங்கிக்கிட்டே நிற்கிற? ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறான். சொல்லுடா அப்பா கிட்ட எதுனாலும் தயங்காமல் சொல்லு. உடனே அப்படி கையை காட்டுறான். அங்கே ஐஸ் விற்கிறவர் இருக்கிறார். ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமாப்பா. இதுக்கே இவ்வளோ தயங்குற, அப்பாட்ட தானே அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் நிற்கிறான். என்னடா இன்னொன்று வேணுமா? இன்னொன்று வாங்கி கொடுக்குறார். சந்தோஷமாக சாப்பிட்றான். போமா வீட்டுக்கு போமா அப்படிங்கிறார். அந்த கேக்கு மட்டும் வாங்கி கொடுப்பா, நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறான். வேகமாக ஓடி போய் அந்த கேக் எவ்வளோன்னு பார்க்குறாரு. 3 ரூபா. இவர்கிட்டையும் வெறும் 3 ரூபா தான் இருக்குது. இவங்க தாம்பரம் வரைக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கான காசு 2 பேருக்கும். அப்படியே யோசிக்கிறாரு, கண்டிப்பாக அந்த கேக்கு வேணுமாப்பா? வேணும்ப்பா, நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டதே இல்லை. சரிப்பா அப்படின்னு 3 ரூபா கொடுத்து கேக்கை வாங்கி கொடுத்துட்றாரு. அவன் சந்தோஷமாக சாப்பிட்றான். பஸ்ஸுக்கு இருந்த காசு காலி ஆயிடுச்சு. என்னப்பா நம்ம நடந்தே போவோம், அப்பா உனக்கு எதாவது கதை சொல்லி உன்னை கூட்டு போகிறேன். சரிப்பா அப்படின்னு அப்பா கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போகிறார். கொஞ்சம் நடக்கும் போதே தெரியுது இவன் சிரமப்படுறான்னு. கால் வலிக்குது இல்லடா? இல்லைப்பா. தயங்காமல் சொல்லு, வலிக்குதுப்பா வா அப்படின்னு அப்பா அவனை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அத்தனை கிலோமீட்டர் சந்தோஷமாக கதை சொல்லிக்கிட்டே கூட்டு